நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா நீ ஷேவாடா பண்ண போற? இல்ல மாதவன் இந்த மாதம் போட்டு அழகா புடிப்பாரா, அது ஷாலினி கொஞ்சம் ஷார்ட்டினியா, அதான் வேஸ்ட் உள்ள போய் கோழி மாதிரி சிக்கிக்கிறேன். கைமாவுக்கு சீக்கிரம் பாட்டு பாடுங்கப்பா. அதோ பாடுறோம்பா. அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே. ஏண்டி வாண்ணா வாயேன், இழுத்தா அடம் முடிச்சுன்னு ஊருக்கு வெளியே வச்ச நிலக்கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கிற. ஐயோ கார்த்திக், யாரோ என் காலை கெட்டிமா பிடிச்சிட்டு இருக்காங்க. டேய் பெட்ரூம்ல எப்படி பெருச்சல் இருந்தது? காலை விடு. நீங்க தானே காதல் சடுகுடுன்னு பாட்டு பாடுனீங்க, ஏதோ கபாடி விளையாடுறீங்களா காலை கப்புன்னு பிடிச்சிங்க. அப்ப இன்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்னு பாட்டு பாடினா மலை மேல இருந்து கீழே குச்சி செத்து போயிடுவியா? நான் மேல இருந்து கீழே விழுந்து சாகுறவன் இல்ல, சாதிக்க பிறந்த சரித்திர நாயகன் தான். சரித்திர நாயகடா நீ, தத்திர நாயகன்டா. உன் மூஞ்சில மூச்சிட்டு போனா 4 நாள் டீ கிடைக்க மாட்டேதுடா. 4 நாளைக்கு எவன் டீ குடுக்குறான்? ஏன் அட்ரஸ் சொன்னா 5 ரூபா எடுத்துட்டு போய் 20 டீ குடிக்கலான்னு பாக்குறியா? ஏன்டா சாக்கெட்ல தெனாவட்டா இருக்கிற பண்ணி மாதிரி திறந்து விட்டுல நீ பாட்டு நோடிறியே, சின்ன சிறுசுங்க இருக்காங்கன்னு ஒரு டீசென்ட் இருக்காடா? டீசென்ட்ட பத்தி நீ பேசுறியா? நான் துவைச்சு வச்ச வெள்ளை வேட்டிய இப்படி கருப்பாக்கி வச்சு டீக்கிறிய, இது டீசென்ட்டா? நாயே மூளை கையாடுறா. ஒரு பொம்பளை பொண்ணுன்னு கூட பார்க்காம பின்னாடி கையை விட்டு அந்த வாசிக்கிற நீ டீசென்ட்டை பத்தி பேசுறியா? ஆமா இதை வேஸ்டின்னு சொல்லு, ஆனா வெள்ளை வேஸ்டின்னு சொல்லாத. வெள்ளை என்ன கலர் தெரியுமா உனக்கு? ஏன் எங்க அம்மா என்ன சின்ன வயசுல வெள்ளன்னு தான் கூப்பிடுவாங்க. டேய் உங்க அம்மா கண்ணு ரெண்டும் நொல்லடா, அதனால தான் உன்னை வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிடுது. தீ பிடிச்ச டேங்கர் லாரி மாதிரி இருந்துன்னு இவனுக்கு பேர் வெள்ளையா. சக்தி, உன் புருஷன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. அட்வான்ஸ் 5000 ரூபாய் எடுத்து வை, இல்லனா வீட்டை காலி பண்ணு. கோச்சிக்காதீங்க, இந்த மாசம் கடைசிக்குள்ள எப்படியாவது கொடுத்துடுறோம் ஓனர். யாரு இவன் போய் ஓனரா? அப்போ ஓபராய் ஹோட்டல கட்டி வச்சிருக்காரு, அவர் பேர்ல என்னன்னு சொல்றது? ஏன்னா வீட்டை வாடி விட்டே நீ வெளியே போனியா, எங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிற, நைட் ஆனா 2 பேர் நடுவில் வந்து படுத்துக்கிற. எனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளைங்களா? அதான் உங்க கூட படுத்துக்கிறேன், நான் உங்க அப்பா மாதிரி. டேய் மொல்ல மாதிரி, எங்க அப்பனே வேணா சொல்றதா நாங்க தனி கொடுத்துட்டு வந்திருக்கோம், அப்புறம் நீனா எங்க அப்பா மாதிரி. சக்தி, இவன் என்ன தூக்கி எறிஞ்சிட்டான். தூக்கி எறிட்டு நீனா த்ரோபாலா? ஏன்னா இங்க ஒரு ஆம்பளை நிக்கிற என்கிட்ட பேசாம சக்தி சக்தி நீ எப்ப பார்த்தாலும் பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்க. கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், அவரை திட்டாதீங்க. அவருக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்றாருல, அவர் இங்கே இருக்கட்டும், அவர் நம்ம அப்பா மாதிரி. இவன் கேப் மாதிரி சக்தி, உன்னை பொண்ணு பொண்ணுன்றானே, எங்க இவன் சொத்தெல்லாம் உன் பேர் எழுதி வைக்க சொல்லு பார்க்கலாம். சக்தி, என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வேணாம், நான் வரேன். டேய் டேய் எங்க பதிலே சொல்லாம போறான் பாத்தியா? சொத்தை பத்தி பேசணும்னு சொர்க்காத்தாலே எப்படி நைஸா சமாளிச்சுட்டு போறான் பாத்தியா சக்தி? எல்லாம் உன்னாலதான் கார்த்திக், நீ மட்டும் ஒழுங்கா சம்பாரிச்சு வாடகை கொடுத்திருந்தா நம்ம இந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லல. போதும் நிறுத்தி. லவ் பண்ணும்போது பைக் அடிச்சா போதும் ஏறி உட்காந்துக்கிறீங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேலைக்கு போ சம்பாதிச்சு உயிரை வாங்குறீங்க. காதலிக்கும் போது நீ தான் என் உயிர்னு சொன்னல, அப்போ அப்பனா இப்போ நொப்போ அதான் சொன்னேன் என் உயிரை வாங்குறீங்கன்னு. சக்தி சக்தி போதும் கார்த்திக், இந்த ஜென்மத்துல நீ என்கிட்ட பேசாத. சக்தி சக்தி இன்பம் தொலைந்தது ஏண்டா பிஞ்ச தலையா, யாரா அந்த அறவேக்காடு? அதெல்லாம் வீட்டுல கூட்டு ஒரு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்க. அன்பான புருஷன் பொண்டாட்டி வாழற இடத்துல ஆமை மாதிரி பூந்து வாழ்க்கை கெடுத்தது இல்லாம துன்பம் தொடர்ந்தது எப்போ, இன்பம் பிறந்தது எப்போ நான் பாட்டு பாடுறேன். இதெல்லாம் அணில் வாழை பிச்சு தள்ள ஒட்டின்னு இருக்கேன். இதோட வாழ்க்கையில் இன்பமே கிடையாது. இவங்கெல்லாம் யாரா சமையல்காரனுமா இருக்கானுங்க? போட வெளியே, வீட்டு விட்டு வெளியே வெளியே போங்கடா. சக்தி
நீங்க தானே மிஸ்டர் கார்த்திக்? நீங்க யாரு? பார்த்தா தெரியல, காக்கி சட்டை போட்டிருக்கேன்ல. ஐ அம் இன்ஸ்பெக்டர். என்ன பாதி இன்ஸ்பெக்டர் வந்திருக்கீங்க, மீதியை காணோம். யோ பக்கெட் இது பார்க்கல? ஓ, கக்கூசுக்கு போன இடத்துல காக்கி பேண்ட்டை கைட்டி கடாசிட்டு கடமோன வச்சு தவறாம வந்திருக்கீங்க. ஹேட்ஸ் அப் சார். யோ அதெல்லாம் முடியா. உன் ஒய்ஃபுக்கான நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா? என் ஒய்ஃப்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. கொடுத்துருக்க. 2/2/2002 அன்னைக்கு உன் ஒய்ஃபுக்கான நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. அட போவீங்களா, இப்போ தேட ஆரம்பிச்சிருக்கீங்களா? என் ஒய்ஃப் கிடைச்சிட்டாளா? கிடைச்ச மாதிரி தான். ஆமா, உன் ஒய்ஃபு காணாம போன அன்னைக்கு ரெட்டவால் குதிரை போட்டுருந்தாங்களா? ரெட்டவால் குதிரையும் போடல, ஒத்தவால் குரங்கும் போடல. அதான் போட்டோ கொடுத்துருந்தேனே. இப்போ என் சக்தி எங்க இருக்கா? ஏன்டா டேய், உன் ஒய்ஃபை உன் வீட்டு பீரோ உள்ளே பூட்டி வச்சுட்டு லேடிஸ் ஹாஸ்டல், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பொண்ணுங்களை எல்லாரையும் சக்தியை மொண்டாட்டி நான் இழுத்துட்டு வரேன். உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? உன் பொண்டாட்டி சக்தி தான்டா. நடரா ஸ்டேஷனுக்கு. நான் வர மாட்டேன், என்ன உப்பு மட்டும் தூக்கின்னு போறீங்களா? சரி ராஜா. இன்ஸ்பெக்டர் அங்கிள், உங்களோட பைட்டை மறந்துட்டீங்களே. தேங்க்ஸ் ராஜா. இன்ஸ்பெக்டர் அங்கிள், உங்க லட்டியை மறந்துட்டீங்களே. ஆமாப்பா. இன்ஸ்பெக்டர் அங்கிள், என்னப்பா? உங்களோட பைட்டை மறந்துட்டீங்களே. இறங்குடா. என்ன டேய், கிண்டலா பண்ணுகிற? இல்ல அங்கிள், நான் ஏன சவாரின்னு ரொம்ப ஆசையா உங்களை பார்த்தா குட்டியான மாதிரி ஆயிடுது, அதான் செஞ்சு பார்த்தேன். இது வரைக்கும் நானும் யாரையும் அடிச்சது இல்ல, அதனால எனக்கு இப்ப அடிக்கணும் போல இருக்கு. நீ வாங்கிக்கிறியா? கார்த்திக், 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 உங்களுக்கு இவ்ளோ அடிபட்டு இருக்கு, இப்படி பாயில படுக்க வச்சிருக்காங்களே. ஏன் ரொம்ப அடிப்பட்டா பரண மேல படுக்க வைப்பாங்களா? தர்மா ஆஸ்பத்திரியில பாய் கிடைச்சது பெரிய விஷயம். இதுக்கே வார்டனுக்கு 20 ரூபா கொடுத்தேன் தெரியுமா? உங்களுக்கு எப்படி அடிபட்டது? பண்றதையும் பண்ணிட்டு பண்ணு மூணு குழந்தை மாதிரியா முழிக்கிற. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. புரியாதடி உனக்கு? புருஷோத்தம இன்ஸ்பெக்டர் ஞாபகம் இருக்கா? 500 ரூபா காசு கொடுத்து ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன் அடிக்க சொல்லி. ஐயோ, நான் அடிக்க சொல்லல, சும்மா பயம்புறுத்த தான் சொன்னேன். பயம் பொறுத்துறதுக்கு நான் என்ன எல்கேஜி குழந்தையா இல்ல அந்த ஆள் பூச்சாண்டியா? சக்தி நீ என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பியே, என்ன பார்க்காம எப்படி இருப்போம் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உன் மூஞ்ச பார்க்க முடியாம தான் பிரிஞ்சு போனேன். தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல வச்சு என்ன லாடம் கட்டிட்டியே. நீ எல்லாம் ஒரு தமிழ் பொண்ணா? மூடுறா. என்னடி புருஷனை மூடுறான்ற? பின்ன என்ன, காதலிக்கும் போது நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா குட்டி போட்ட நாய் மாதிரி கிட்ட வந்தா வல்லன்னு கவரைக்கிறீங்க. நடந்து போச்சு சக்தி. முதல்ல என்ன இங்கிருந்து கூண்டு போயிடு. பக்கத்துல இருக்கானுங்களே 2 பேரும் படுத்துக்கின்னு ஸ்டெயிலா ஒண்ணுக்கு போயிடறானுங்க. என் பாயெல்லாம் ஈரம் ஆயிடுது. இதுல வேற எவன் முதல்ல ஒண்ணுக்கு போயிடுன்னு நான் இங்க போட்டி. இப்ப புரியுதா லவ் இஸ் கிரேட்னு? இப்ப எதுக்கு இதை நீ சொன்ன?